ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி கோதுமை மாவு தேங்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் ஒரு பேனில். ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நெய்யில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது ஆப்ஷனலாக வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் அதே எண்ணெயிலே 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகுபதம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சா போதும். நான் வறுத்த கோதுமை மாவில் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஏலக்காயை இந்த மாதிரி இடிச்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வடிகட்டி வெல்லத்தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. தூசி எது இருந்தால் நம்ம வடிகட்டுறப்ப வந்துடும். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிறனால நான் கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் பொழுது ஆகும். டேஸ்டான ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம கோதுமை மாவு தேங்காய்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறனால. நான் கடைசியாக வறுத்து வச்சுருக்க தேங்காயும் உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்படுற எந்த ஷேப்புக்குனாலும் நீங்கள் எப்படினாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி தட்டில் நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ பார்த்தாலே தெரியும், கலர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கும். இந்த மாதிரி ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா கிடச்சிருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.